بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த மார்க்க விளக்க வகுப்பில் வாலிப பருவமும் சமூக ஊடக பாவனையும் எனும் தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, இன்றைக்கு வாலிப பருவமும் சமூக ஊடக பாவனையும் என்பது இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த இரண்டு விடயங்களாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். வாலிபர்களை சமூக ஊடக பாவனையில் இருந்து நாங்கள் முழுமையாக தூரமாக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த துறையோடு நெருங்கி உறவாடக்கூடிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக இன்றைக்கு சமூக ஊடக பாவனை, சோசியல் மீடியா என்பது எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான அருட்கொடைகளில் ஒன்றாக இருப்பதை நாங்கள் மறுக்க முடியாது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்து அதை பயன்படுத்துவது ஈமானிய கடமை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை, அருட்கொடைகளை நாம் எவ்வாறு கையாள்வது, எவ்வாறு பயன்படுத்துவது, எவ்வாறு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவற்றை பயன்படுத்துவது என்பது மிக முக்கியமான அடிப்படை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அருட்கொடைகளை, நிஅமத்துக்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அந்த வகையில் சோசியல் மீடியா என்பது இன்றைக்கு இரண்டு பக்கங்களை கொண்ட ஒரு ஆயுதம். அதை நல்ல விடயத்திற்கும் பயன்படுத்தலாம், தீய விடயத்திற்கும் பயன்படுத்தலாம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் ஈமானுக்காக, இஸ்லாத்திற்காக, இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக, அல்லாஹ்வின் பால் மக்களை அழைப்பதற்காக அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்த முடியும், பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு சோசியல் மீடியா பாவனை என்பது வாலிபர்களையும் தாண்டி வயோதிபர்களுடைய வாழ்க்கையிலும் பின்னி பிணைந்த ஒன்றாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக கடந்த காலத்திலே, கொரோனா காலத்தில் ஆன்லைன் வகுப்புகள் என்றும் ஆன்லைன் பாடசாலைகள் என்றும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களுக்கான கல்வி போதனை நடாத்துகின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு அவர்களை அதிலிருந்து முழுமையாக நீக்க முடியாது. எனவே இந்த சோசியல் மீடியாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தக்கூடாது என்று சொல்ல முடியாது, எப்படி பயன்படுத்துவது என்ற அந்த வழிகாட்டல்களை அவர்களுக்கு வழங்குவது காலத்தின் தேவையாக இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அன்புக்குரிய சகோதரிகளே, சோசியல் மீடியா பாவனை என்பது இன்றைக்கு மிக இலகுவாக நாங்கள் தகவல்களை உலகத்திற்கு அனுப்ப முடியுமான ஒரு துறை. ஒரு காலத்தில் எங்களுக்கு தெரியும், சுமார் 30 வருடங்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்புவதாக இருந்தால் பல நாட்கள் எடுக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரே நிமிடத்தில், ஒரே வினாடியில் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு, இலங்கையிலிருந்து ஜப்பானுக்கு, இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு ஒரே வினாடியில் வீடியோக்களை அனுப்ப முடியுமான அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு AI தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இதை பயன்படுத்தி பல வேலைகளையும் பல உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய விடயங்களையும் நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் தகவல்களை மிக இலகுவாக அனுப்ப முடியும் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி. அதே போன்று குறைந்த செலவு கிடையாது. அதாவது நாங்கள் ஒரு ரீசார்ஜ் பண்ணினால் தகவல்களையும் வீடியோக்களையும் மிக இலகுவாக
சில நொடி பொழுதுகளில் பல நாடுகளை தாண்டி அனுப்ப முடியும். அப்ப குறைந்த செலவில் தகவல்களை பரிமாற்றம் செய்ய முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜ்கள், போட்டோக்கள், வீடியோக்கள் போன்றவற்றை மிக இலகுவாக இந்த சோசியல் மீடியாவினூடாக நாங்கள் அனுப்ப முடியும். அதே போன்று எங்களுடைய ரகசியமான தகவல்கள், பிரைவசி, இரகசியமான தகவல்களை கூட நாங்கள் இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி பாதுகாக்கலாம். இப்ப ஒரு காலத்தில் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ், எங்களுடைய ஆவணங்கள், தஸ்தாவேஜுகளை பாதுகாப்பது ஒரு கஷ்டமான காரியமாக இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அதை சாஃப்ட்வேராக நாங்கள் எங்களுடைய இந்த ஊடகங்களில் பாதுகாக்க முடியும். பல வருடங்கள் சென்றாலும் அதை நாங்கள் திருப்பி எடுக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பான முறையில் எங்களுடைய தனிப்பட்ட ஆவணங்களை சேமித்து வைக்க முடியுமான அளவுக்கு இந்த சோசியல் மீடியா வளர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இன்றைக்கு தனிநபர்களுக்கு இடையிலான தொடர்புகளை தாண்டி, சமூகங்களுக்கு இடையிலான தொடர்புகளை தாண்டி, பல நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகள் கூட இந்த ஊடகத்தின் மூலம் காணப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு சர்வதேச மாநாடுகள் கூட நடைபெறுகின்றன. இப்படி ஒவ்வொரு நாட்டு தலைவரும் அந்தந்த நாட்டில் இருந்து கொண்டு இந்த சோசியல் மீடியாவினூடாக ஒன்றாக இருந்து கதைப்பதை போன்று மாநாடுகள் இன்றைக்கு உலகத்தில் நடைபெறுகின்றன. அந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் வாலிப பருவத்திற்கும் சோசியல் மீடியாவுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது. எந்த அளவுக்கு என்றால், இன்றைக்கு 18 வயது முதல் 35 வயது வரையிலான வாலிபர்களுக்கு மத்தியிலே சோசியல் மீடியா பாவனை மிக கூடுதலாக காணப்படுவதை புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. எந்த அளவுக்கு என்றால், 2021 மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளி விவரத்தின்படி உலகத்திலே 4.26 பில்லியன் பேர் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இது 2021 4.26 பில்லியன் பேர் சோசியல் மீடியாவை பயன்படுத்துகின்றார்கள். இது உலக சனத்தொகையில் 59.3 விகிதம். அப்ப அரைவாசியை விட கூடுதல், அரைவாசியை விட கூடுதலான மக்கள் இன்றைக்கு 2021 சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதே நிலை தொடருமாக இருந்தால் 2027 அடுத்த வருடம் 2027 ஆண்டாகும் பொழுது சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவர்கள் எண்ணிக்கை 6 பில்லியனாக உயரலாம் என்று அந்த புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது. 7 பில்லியன் பேர்ல 6 பில்லியன் பேர் சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறலாம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அளவுக்கு சோசியல் மீடியா பாவனை வெகுவாக உலகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சே, எங்களோட பிள்ளைகளை எப்படி இந்த போனை விட்டும் எலக்ட்ரானிக் டிவைசஸை விட்டும் தூரமாக்குவது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். தூரமாக்க இயலாது. அப்ப நம்ம என்ன செய்வோம் என்றால், அவர்களை அதை எப்படி பயன்படுத்துவதற்கான இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதுதான் இன்றைக்கு சாத்தியமாக இருக்கு. அதை தாண்டி அவர்களை முழுமையாக அந்த பாவனையில் இருந்து தூரமாக்க முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த அடிப்படையிலே சோசியல் மீடியா பாவனையை நாம் எப்படி இஸ்லாமியமயப்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, இன்றைக்கு ஊடக பாவனை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே 2 சொற்கள் அடிக்கடி உச்சரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதில் ஒன்று ஊடக சுதந்திரம், இரண்டாவது ஊடக தர்மம். ஊடக சுதந்திரம், ஊடக தர்மம், இந்த 2 சொற்களும் பொதுவாக ஊடக பாவனையின் பொழுது பயன்படுத்தப்படுவதை, உச்சரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஊடக சுதந்திரம் என்றால் என்ன? நம்ம இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஊடக சுதந்திரம் என்றால் என்ன? ஊடக சுதந்திரம் என்பது ஒரு ஊடகவியலாளர் ஜனநாயகத்தின் ஒரு தூண் என்ற விதத்தில் நடக்கும் நிகழ்வுகளை அப்படியே மக்களின் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி அதன் சாதக பாதகங்களை கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதைத்தான் ஊடக சுதந்திரம் என்று நாங்கள் வரை விலக்கணப்படுத்த முடியும். ஊடக சுதந்திரம் என்றால் ஒரு ஊடகவியலாளர், ஒரு ஜேர்னலிஸ்ட் ஜனநாயகத்தின் ஒரு தூண் என்ற அடிப்படையில் உலகத்தில்
நிகழக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே மக்களின் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அதன் சாதக பாதகங்களை மக்களுக்கு விளக்கி அவர்களுக்கு மத்தியில் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதைத்தான் ஊடக சுதந்திரம் என்று நாங்கள் சொல்ல முடியும். இரண்டாவது ஊடக தர்மம். ஊடக தர்மம் என்றால் என்ன? ஊடக தர்மம் என்றால் ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் சம்பவ இடத்திற்கு சென்று உண்மையை ஆராய்ந்து அதை ஆதாரபூர்வமாக வெளியிடுவதே ஊடக தர்மம் என்று வரைவிலக்கணப்படுத்த முடியும். அப்ப ரெண்டு டேர்ம்ஸ், ரெண்டு கலை சொற்கள் ஊடக பாவனையின் பொழுது உச்சரிக்கப்படுகின்ற இரண்டு முக்கியமான கலை சொற்கள். இந்த ரெண்டும் என்ன, ஊடக தர்மம் என்றால் என்ன, ஊடக சுதந்திரம் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து செயல்படுவது மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது. இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய மக்கள், இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி, சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள், செல்வந்தர்கள், ஏழைகள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லா மனிதர்களும் அன்றாடம் நிகழக்கூடிய நிகழ்வுகளை செய்தித்தாள்கள் மூலம், வானொலி, தொலைக்காட்சி போன்றவற்றின் மூலம் அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதை தாண்டி மாஸ் மீடியாவை தாண்டி சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்களின் ஊடாகத்தான் தகவல்களை மிக விரைவாக அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உலகமே இன்றைக்கு ஒரு கைக்குள் சுருங்கி இருப்பதை நம்ம பார்க்கலாம். உலகத்தில் எங்கேயாவது ஒரு நாட்டுல ஒரு இன்சிடென்ட் நடந்தால், ஒரு சாதாரண கார் விபத்து நடந்தால் கூட நடந்து ஒரு சில நிமிடங்களில் அதை பற்றி தெரிய வருகின்றது. அமெரிக்காவில் இந்த மாகாணத்தில் இந்த இடத்தில் இப்படி ஒரு கார் விபத்து நடந்து இருவர் அந்த இடத்திலேயே மரணித்துள்ளார்கள் என்ற அந்த தகவலை நடந்து ஒரு சில நிமிடங்களே எங்களுக்கு தெரிய வருகிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு தகவல் பரிமாற்றம் மிக வேகமாக உலகத்தில் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கலாம். சமூக ஊடக பாவனை, இன்றைக்கு சோசியல் மீடியா யூசேஜ் பாவனை என்பது 13 வயதிலிருந்து 19 வயது வரையிலான மாணவர்களுக்கு மத்தியில் 97% அந்த பருவத்திற்கு மத்தியில இன்றைக்கு காணப்படுகின்றது. அதாவது டீனேஜ் என்று நாங்கள் சொல்லுவோம், கட்டிலம் பருவத்தினர் 13, 14, 15, 16, 17, 18, 19, 13 முதல் 19 வரை இந்த வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு மத்தியிலே 97% மாணவர்கள் என்ன செய்யறாங்க? சோசியல் மீடியாவை பயன்படுத்துகின்றார்கள். ஃபேஸ்புக் என்றும், இன்ஸ்டாகிராம், மெசேஞ்சர், வாட்ஸ்அப், டிக்டாக் இப்படி சமூக வலைத்தளங்களை இந்த கட்டிலம் பருவத்தினரின் 97% மாணவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சமூக ஊடகங்களை தொடர்ந்தும் பயன்படுத்துவது இன்றைக்கு ஒரு வகையான போதையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு மத்தியில், வாலிபர்களுக்கு மத்தியில் ஒரு வகையான போதையாக மாறி இருக்குது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு சாதாரண பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவன் அல்லது மாணவி பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வந்தது முதல் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் கையில போன் இருக்குதா இல்லையா? நம்ம யாரும் இதை மறுக்க மாட்டோம். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் தூங்க செல்லும் வரைக்கும் போனோட நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்குது. ஒரு வகையான போதை இல்லாம இருக்கிறா, அது எடுத்தா அழுவாங்க. அப்ப எங்களுக்கும் பிள்ளைய கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற வழி தெரியாது. போனை கொடுத்தா தான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கேன், போனை கொடுத்தா தான் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு வேலை அந்த பிள்ளைகிட்ட வாங்க என்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு போதையாக மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப குழந்தையின் வளர்ச்சியில் இளமை பருவம் என்பது ஒரு முக்கியமான பருவம். வாலிப பருவம் ஒரு முக்கியமான பருவம். ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் வாலிப பருவம் மிக முக்கியமான பருவம். அவனுடைய வாழ்க்கையின் பொற்காலம் வாலிப பருவம். எனவே இந்த வாலிப பருவத்தை பற்றி எப்படி சொல்லுவார்கள் என்றால், கட்டிடத்திற்கு ஒரு அத்திவாரம், ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி அவசியமோ, மனிதன் வாழ்வதற்கு உயிர் எப்படி அவசியமோ, அதே போன்று ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இளமை பருவம் மிக முக்கியமானது. அப்போ ஒரு சமூகத்தின் எழுச்சி வளர்ச்சிக்கு வாலிப பருவம் தான் மிக முக்கியமானது. அந்த அளவுக்கு வாலிப பருவத்தை உலகமே
சிலாகித்து புகழ்ந்து சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இளமை பருவம் என்பது, வாலிப பருவம் என்பது ஒரு துடிதுடிப்பான, எதையும் தைரியத்தோடு உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டு தன் உள்ளம் சொல்லுவதை கேட்டு அதன்பால் காலடி எடுத்து வைக்க தூண்டும் பருவம். சாதாரண பருவம் அல்ல. இளமை பருவம், வாலிப பருவம் என்பது ஒரு சாதாரண பருவம் அல்ல. இளமை பருவம் அல்லாஹ்வின் அருளாகவும் தனிமனித ஆளுமையில் மிக முக்கிய பருவமாகவும் படித்தரமாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம், உணர்ச்சி, உத்வேகம், துடிதுடிப்பு ஆகியவை அதிகம் காணப்படுகின்ற ஒரு பருவமாக வாலிப பருவத்தை நாம் அவதானிக்கலாம். எனவே உடல் வலிமை மிக்க இப்பருவம் இளைஞர்களின் ஆற்றல்களும் ஆவல்களும் வேட்கைகளும் உணர்வுகளும் சரியான இஸ்லாமிய நெறிமுறைக்குள் வார்த்தெடுக்கப்படுவது காலத்தின் தேவையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதில் நாங்கள் பொறுப்பற்றவர்களாக செயல்பட்டோமாக இருந்தால் ஒரு சமூகத்தை தலை நிமிர்ந்து வாழச் செய்கின்ற வாலிப பருவத்தை சரியான இஸ்லாமிய வரையறைக்குள் நாம் கொண்டு வருவதற்கு தவறினால் ஒரு சமூகத்தின் வீழ்ச்சியை நாங்கள் தவிர்க்க முடியாமல் போகும். ஒரு சமூகம் எழுச்சி அடைய வேண்டும் என்றால், ஒரு சமூகம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் வாலிப பருவம் வழிகாட்டப்படும், வாலிப பருவம் பண்படுத்தப்படும், வாலிப பருவம் பக்குவப்படுத்தப்படும், வாலிப பருவம் பட்டை நீட்டப்படும். இன்னும் அந்த வாலிப பருவத்தை நாங்கள் சரியாக வழிநடாத்தவில்லை என்றால் ஒரு சமூகத்தின் வீழ்ச்சியை நாங்கள் தவிர்க்க முடியாமல் போகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட மிக பெருமதியான வாலிப பருவத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்லாஹுல்லதி ஹலககும் மின் ضعஃபின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அல்லாஹ் தான் உங்களை ஒரு பலவீனமான பருவத்தில் இருந்து படைத்தான். எப்படி? அல்லாஹ் உங்களை ஒரு பலவீனமான பருவத்தில் இருந்து படைத்தான். அது என்ன பருவம்? குழந்தை பருவம். பலவீனமான பருவம் குழந்தை பருவம். பலவீனமான பருவத்தில் இருந்து ஒரு பலமான பருவத்திற்கு உங்களை நகர்த்தினான். என்ன பருவம்? வாலிப பருவம். மீண்டும் பலமான பருவத்திலிருந்து பலவீனமான பருவத்திற்கு உங்களை அவன் நகர்த்தினான். என்ன பருவம்? முதுமை பருவம். அப்ப குழந்தை பருவம் பலவீனமானது, முதுமை பருவம் பலவீனமானது. இந்த இரண்டுக்கு இடையில் வரக்கூடிய வாலிப பருவம் பலமானது. அப்ப இரண்டு பலவீனமான பருவத்திற்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பலமான பருவமாக அல் குர்ஆன் வாலிப பருவத்தை அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். வாலிபர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நாளைய மனிதர்கள், எதிர்காலத்தின் பெற்றோர்கள், வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பை சுமக்கக்கூடியவர்கள், சமூகத்தின் எல்லா துறைகளிலும் தலைமைத்துவத்தை தாங்கக்கூடியவர்கள் வாலிபர்கள். வாலிபர்களுடைய சீர்திருத்தத்தில் தான் ஒரு சமூகத்தின் சீர்திருத்தமே தங்கி இருக்கின்றது என்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றது. அதனால்தான் வாலிபர்கள் விடயத்தில் இஸ்லாம் கூடிய கரிசனை செலுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் அல் குர்ஆனை எடுத்து பார்த்தாலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை எடுத்து பார்த்தாலும், வாலிப பருவத்திற்கு விசேடமான ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா ஒரு வாலிப நபியுடைய வரலாறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபனாக இருந்து கொண்டு தந்தையை எதிர்த்து, குடும்பத்தை எதிர்த்து, ஊரை எதிர்த்து, சமூகத்தை எதிர்த்து, எதிர்நீச்சல் அடித்து ஒரு கொள்கை புரட்சி செய்த வாலிப நபியுடைய வரலாறை இஸ்லாம் சொல்லி காட்டுது. ஒரு சாதாரண விடயம் அல்ல. முழு ஊரையும் முழு சமூகத்தையும் எதிர்த்து தனி மனிதனாக இருந்து போராடுவது என்பது ஒரு லேசான விஷயம் அல்ல. அப்ப வாலிப புரட்சி, ஒரு வாலிப நபியுடைய புரட்சியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி قالوا سمعنا فتى يذكره يقال له இப்ராஹிம், இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாலிபனை அவர்கள் தங்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று
மற்றொரு வாலிப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கற்பொழுக்கம் என்றால் என்ன? உலகத்தில் கற்பொழுக்கத்தோடு வாழ்வது எப்படி? மரியாதையை பாதுகாத்து வாழ்வது எப்படி? உலகத்திற்கு கற்பை பாதுகாத்து எப்படி வாழ வேண்டும் என்ற அழகான முன்மாதிரியை கொடுத்த ஒரு வாலிப நபித்தோழர், ஒரு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதாவது தன்னுடைய ஆசையை பிழையான வழியில் தீர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் அவரை தேடி வந்த பொழுது கூட அதை உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு உலகத்தில் வாழ்ந்த ஒரு வாலிப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். பல்கீஸ் ராணியோடு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள், அந்த வரலாறுகள் அல்-குர்ஆன் சொல்லி காட்டுது. அப்ப கற்பொழுக்கத்தை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வது எப்படி என்பதை தனது சொந்த வாழ்க்கையினூடாக உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒரு வாலிப நபியுடைய வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அந்த வரலாறை அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இன்னும் ஒரு சில வாலிபர்களுடைய வரலாறை சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் யார்? வாலிபர்கள். அவர்கள் சில வாலிபர்கள். ஆமனு பிரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பை ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, நாங்கள் அவர்களுக்கு நேர்வழியை அதிகரித்தோம், நேர்வழியை அதிகரித்து கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அவருடைய வரலாற்றிலே இஸ்லாத்தை கொண்டு எப்படி நாங்கள் கண்ணியம் பெறுவது, இஸ்லாத்தின் பால் அழைப்பதை கொண்டு நாம் எப்படி கண்ணியம் பெறுவது, அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி தேடுவதை கொண்டு எப்படி கண்ணியம் பெறுவது என்ற அந்த விடயங்களை உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கின்றான். உண்மையில் ஒரு மனிதனுக்குரிய கண்ணியம் இஸ்லாத்தை கொண்டுதான் கிடைக்க வேண்டும். அதனாலதான் ஒரு நபி தோழர் சொன்னார், நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம் ஃபமஹ்ம பதகைனல் இஸ்ஸத பிகைரிஹி அதல்லனல்லாஹ். நாங்கள் இஸ்லாத்தை கொண்டு கண்ணியம் பெற்ற ஒரு சமூகம், இஸ்லாத்தை கொண்டு கண்ணியம் பெற்ற ஒரு சமூகம். நாம் இஸ்லாம் அல்லாத ஒன்றை கொண்டு கண்ணியத்தை தேடும் பொழுதெல்லாம் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவான், அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவான். அப்படித்தானே? இந்த உலகத்தில் நாம் கேவலப்பட்டால் மறுமையில் கேவலப்படக்கூடாது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி தாய் அவரை எதிர்த்தார், தந்தை எதிர்த்தார், குடும்பம் எதிர்த்தது, ஊரை விட்டும் செல்லவே நிலை அவருக்கு வந்தது. மரணிக்கின்றார். அவரை கஃன் செய்வதற்கு துணி போதாது. ஆனாலும் அல்லாஹ்விடத்தில் அவருக்குரிய கண்ணியம், அல்லாஹ்விடத்திலே அவருக்கு கிடைத்த கௌரவம், அது உலகத்தில் நாம் பணம் கொடுத்தும் பெற முடியாது. எனவே உலகத்திலே நாங்கள் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்கின்ற பொழுது மக்கள் எங்களை வித்தியாசமாக பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கண்ணியமானவர்களாக மாற வேண்டும். பார்த்தான் அவர் சொன்னார், நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ஒரு சமூகம் நாங்கள். இஸ்லாம் அல்லாத ஒன்றை கொண்டு கண்ணியத்தை நாம் தேடினால் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவார். அந்த கேவலம் எங்களுக்கு வந்துவிடக் கூடாது. மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் கேவலப்பட்டு செல்லக்கூடாது. கண்ணியமாக கௌரவமாக தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழல் வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய இலக்காக இருக்க வேண்டும். மறுமை இலக்கு அதுதான். அந்த இலக்கோடு உலகத்தில் வாழ வேண்டும். எனவே அந்த அழகான வழிகாட்டல்களையும் முன்மாதிரிகளையும் அந்த வாலிபர்கள் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்கள் இஸ்லாத்திலே, இஸ்லாத்தை கடைபிடிக்கின்ற விடயத்திலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்திலே மிக கூடிய அக்கறை செலுத்தினார்கள். அதனால் தான் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் 7 சாராருக்கு நிழல் அளிக்கின்றான். அதுல ஒரு மனிதன் யார்? ஷாபுன் நஷஅ ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தனது வாலிப பருவத்தை கழித்த மனிதன். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே நிழல் கொடுக்கின்றார். வாலிப பருவத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்பது ஒரு சவால், ஒரு சிரம சாத்தியமான காரியம். இன்றைக்கு பெரும்பாலும் உலகத்துல வாலிப பருவத்தை மனம் போன போக்கில் கழித்து விட்டு வயோதிப பருவத்தில் தான் தௌபாவோடும் திக்ரோடும் பள்ளியோடும் காலத்தை கழிக்கக்கூடிய ஒரு பலவீனம் நம்மிடம் இருக்கின்றது. அப்படித்தானே?
அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாலிப பருவத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம், வாலிப பருவத்தில் இபாதத்தோடு தனது வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதனுக்கும் அல்லாஹ் மறுமையில் நிழல் வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்று இஸ்லாத்தின் பண்பாடுகள், இஸ்லாத்தின் ஒழுக்கங்கள், மெனஸ், ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற விடயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய கவனம் செலுத்தினார்கள். அதனால்தான் அம்ர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகானது வழிகாட்டலை சொல்லிக் கொடுத்தார்கள். சாப்பிடும் பொழுது நாம் பேண வேண்டிய ஒழுங்கு. எப்படி சாப்பிடுவது? யா குலாம் சம்மில்லாஹ் வகுல் பியமீனிக வகுல் மிம்மா யலிக். சிறுவனே, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு, பிஸ்மில்லாஹ்னு சொல்லு, உன்னுடைய வலது கையால் சாப்பிடு, உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடு. அப்ப சாப்பிடக்கூடிய ஒழுங்கை ஒரு சிறுவனுக்கு, ஒரு வாலிபனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுக்கு, இளம் நபித்தோழர்களுக்கு அகீதாவை சொல்லிக் கொடுத்தார்கள். அகீதா, அதாவது இஸ்லாத்தின் ஃபவுண்டேஷன், இஸ்லாத்தின் மூல மந்திரம், இஸ்லாத்தின் அடிநாதம், அகீதாவை வாலிபர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத். சிறுவனே, உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தருகின்றேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக. நீங்கள் அல்லாஹ்வை பாதுகாத்தால் அவன் உங்களை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக. நீங்கள் அல்லாஹ்வை பாதுகாத்தால் அவனை உங்களுக்கு முன்னால் கண்டுகொள்வீர்கள். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். நீங்கள் கேட்டால் அல்லாஹ்விடம் கேளுங்கள். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீங்கள் உதவி தேடினால் அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்கள் என்று இஸ்லாத்தின் அடிப்படையை, இஸ்லாமிய அகீதாவை ஒரு வாலிபனுக்கு, இளம் நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று வாலிபர்களுக்கு மத்தியில் ஒழுக்க சீர்கேடுகள், நடத்தை பிறழ்வுகள் வந்துவிடக் கூடாது என்ற விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கவனம் செலுத்தினார்கள். அதனால்தான் திருமணத்தை சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்திய அல்லாஹ்வுடைய தூதர் வாலிபர்களை அழைத்து அவர்களுக்கு திருமணத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். எப்படி? யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் வாலிபர்களை என்று அழைத்து, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யாருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஃபைன்னஹு அகது லில்பஸர், அது பார்வையை கட்டுப்படுத்தும். வ அஹ்ஸன் லில் ஃபர்ஜ், மர்ம உறுப்புக்கு அரணிடும் என்று வாலிபர்களை அழைத்து திருமணத்தை அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்தினார்கள். காரணம், வாலிபர்களுக்கு மத்தியில் ஒழுக்க சீர்கேடு, நடத்தை பிறழ்வுகள் வந்துவிடக் கூடாது என்ற விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கவனம் செலுத்தினார்கள். அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு வாலிபன் வந்து விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த வாலிபனோடு எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். ஒரு வாலிபன் நபிகளாரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் இஹ்தன் லீ ஃபிஸ்ஸினா, விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபனை பார்த்து, உதுனு மின்னி, என்னை நெருங்கி வா என்று சொன்னார்கள். அந்த வாலிபன் நெருங்கி வருகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாலிபனோடு ஒரு அறிவுபூர்வமான உரையாடலை செய்கின்றார்கள். அந்த வாலிபனை பார்த்து, உன்னுடைய தாயோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். அதுக்கு அந்த வாலிபன் இல்லை என்று சொன்னார்கள். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படித்தான் மற்றவர்களும் விரும்ப மாட்டார்கள். நீ விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் ஒருவனுக்கு தாயாக இருக்கலாம். அதே போன்று உன்னுடைய சகோதரியோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். நீ விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் ஒருவனுக்கு சகோதரியாக இருக்கலாம். உன்னுடைய மகளோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படித்தான் மற்றவர்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய மாமியோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய சாட்சியோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வாலிபனுடைய தலையில் நபி அவர்கள் கையை வைத்து, அல்லாஹும்ம ஃபிர் தம்பஹு வ தஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு என்று துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த வாலிபனுடைய பாவத்தை மன்னித்து விடு, அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி, அவனுடைய மர்ம உறுப்புக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி என்று துஆ செய்தார்கள். இந்த சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்லுகின்றார்,
அந்த நிகழ்வுக்கு பின்னால் அந்த வாலிபன் விபச்சாரத்தை திரும்பியும் பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரின் அணுகுமுறையை பாருங்கள். ஒரு வாலிபன் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டு வருகின்றார். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் எரிந்து விழவில்லை, கடிந்து கொள்ளவில்லை. அந்த வாலிபனை அன்பாக அரவணைத்து ஆரோக்கியமான ஒரு உரையாடலை அவனோடு நடாத்தி அந்த சிந்தனையில் இருந்து அந்த வாலிபனை தூரமாக்குகின்றார்கள். ஏனென்றால் வாலிபர்களுக்கு மத்தியில் நடத்தை பிறழ்வுகள், ஒழுக்க சீர்கேடுகள் வந்துவிடக் கூடாது என்ற விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கவனம் செலுத்தினார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்தை, அவர்களுடைய அழைப்பு பணியை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட அனைவரும் வாலிபர்கள் தான். அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 37 அல்லது 38வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய 27வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய 34 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய 10 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். எனவே எல்லோரும் வாலிப பருவத்தில் 40 வயதுக்கு முற்பட்ட வாலிப பருவத்தில் தான் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நபி அவர்களுக்கு பக்க பலமாக நின்றவர்கள் யார்? வாலிபர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் 3 வருடங்கள் மக்காவில் இரகசியமாக தஅவா பிரச்சாரம் செய்வதற்கு காரணமாக இருந்தவர் யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதிரணியிலே இருந்தார்கள். அப்ப அவர் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு, சாதாரண ஒரு மனிதர் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் ஒரு பாதையில் போனால் சைத்தான் அடுத்த பாதையில தானே போவான். சைத்தானே பயம். உமர் போன பாதையில சைத்தான் கூட போக மாட்டான். அந்த அளவுக்கு யாருக்கும் பயப்படாத ஒருவர். எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோட ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். அப்படித்தானே? அப்ப எப்படி போனாங்க? வளமையாக எல்லோரும் மக்காவுக்கு மதீனாவுக்கு செல்லக்கூடிய பாதையில போகல. பாதையை மாற்றி ஒரேடியா போகாமல் போய் ஒரு குகையில் சில நாட்கள் தங்கி இருந்து காபிர்களுடைய பார்வைகள் எல்லாம் வேறு திசைக்கு சென்றதற்கு பின்னால்தான் பயணத்தை தொடர்ந்தார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவங்க எப்படி போனாங்க? ஹிஜ்ரத் எப்படி போனாங்க? காபிர்களை அழைத்தார்கள். குறைசி காபிர்களே, இந்த உமர் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்ள போகின்றார். உங்களில் யாரையாவது அவருடைய தாய் இழந்து விடட்டும் என்று யாராவது ஆசைப்பட்டால் உமருக்கு பின்னால வாங்க. அப்ப சவால் விட்டு விட்டு தான் போனார். யாரும் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு உமர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப ரசூலுல்லாஹ் 3 வருடங்கள் இரகசியமாக இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபட்டதற்கு காரணம், எதிரணியில் உமர் இருக்கின்றார். உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் 2 உமர்ல ஒருவரை தந்து இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து என்று துஆ கேட்டாங்க. உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் கிட்ட போய், யா ரசூலுல்லாஹ், ஏன் நீங்கள் மறைக்க வேண்டும்? ஏன் ரகசியமாக தஅவா செய்ய வேண்டும்? அழைப்பு பணியை பகிரங்கப்படுத்துங்கள், வரக்கூடிய சவால்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தைரியம் கொடுத்ததற்கு பின்னால்தான் ரசூலுல்லாஹ் அழைப்பு பணியை பகிரங்கப்படுத்தினார்கள். அந்த வரலாறு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட இளம் நபி தோழர்கள் இஸ்லாத்திற்கு தூண்களாக இருந்தார்கள். இஸ்லாத்தின் காவலர்கள், இஸ்லாத்தை பாதுகாத்தவர்கள், இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு உந்து சக்தியாக இருந்தவர்கள் இளம் நபி தோழர்கள், இளம் சஹாபாக்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்க முடியும். அதே போன்று சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட எல்லா சஹாபாக்களுமே வாலிபர்கள். அல் குலஃபா அர்பா, 4 கலீஃபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஏனைய 6 பேருமே வாலிப பருவத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று வாலிபர்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நபிகளாருடைய காலத்தில் மிக கூடுதலாக இருந்தது. எங்களுக்கு தெரியும், ஒரு முறை மாலிக் இப்னு ஹுவைரிஸ் என்ற நபித்தோழர், மாலிக் இப்னு அல் ஹுவைரிஸ் என்ற நபித்தோழர் சொல்லுகின்றார், நாங்கள் நபிகளாரிடத்திலே 20 நாட்கள் தங்கியிருந்து மார்க்கத்தை படித்தோம். ஓரிரு நாட்கள் அல்ல, 20 நாட்கள் தங்கியிருந்து முகாமிட்டு மார்க்கத்தை படித்தோம். வனஹனு ஷபபத்துன் முதகாரிபுன், நாங்கள் நெருக்கமான வயதையுடைய வாலிபர்களாக இருந்தோம். அப்ப வாலிபர்களாக இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் 20 நாட்கள் தங்கியிருந்து நபிகளாரிடத்தில் மார்க்கத்தை படித்தார்கள்.
20 நாட்கள் கடந்து செல்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு குடும்பத்தாரிடத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகின்றது. அதை ரசூல் அவதானிக்கிறாங்க. ரசூல் அவங்களோட முகங்களை பார்க்கிறாங்க, வித்தியாசம் விளங்குது. உடனே அவங்கள பார்த்து கேட்டாங்க, நீங்கள் குடும்பத்தாரிடத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு ஏற்பட்டிருப்பதை போன்று எனக்கு தென்படுகின்றது என்று சொல்ல பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ், நீங்கள் குடும்பத்தாரிடத்தில் செல்லுங்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள், இன்ன நேரத்தில் இன்ன தொழுகை, இன்ன நேரத்தில் இன்ன தொழுகை என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். தொழுகை நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் அதான் சொல்லட்டும், உங்களில் பெரியவர் இமாமாக நின்று தொழுகையை நடாத்தட்டும் என்று அவர்களுக்கான இஸ்லாமிய வழிகாட்டல்களை சொல்லி அந்த இளம் வாலிபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்தார்கள். அப்ப 20 நாட்கள் தங்கி இருந்து மார்க்கத்தை படிப்பது என்பது லேசான காரியம் அல்ல. இன்றைக்கு வாலிபர்களை அழைத்து வாங்க ஒரு 3 நாள் வதிவிட பயிற்சினர் என்றால் எத்தனை பேர் வருவாங்க? 20 நாட்கள் குடும்பத்தை பிரிந்து 20 நாட்கள் முழுமையா தங்கி இருந்து மார்க்கத்தை படிப்பது என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. அந்த அளவுக்கு வாலிபர்களுக்கும் மார்க்கத்திற்கும் இடையிலே நெருக்கமான ஒரு தொடர்பு காணப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்கட்டான சந்தர்ப்பங்களில் கூட வாலிபர்களிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள். இப்ப ஆயிஷா நாயகிக்கு படுதூறு சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு எங்களுக்கு தெரியும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு யுத்தத்துக்கு போய் வரும் பொழுது மதீனால ஒரு கதை ஒன்று பரவுது. ஆயிஷா நாயகியோட ஒரு சஹாபியை இணைத்து 2 பேர் தொடர்பு என்ற ஒரு கதை பரவுது. இந்த கதையால ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் கூட பாதிக்கப்பட்டது. ரசூல் கூட நம்பினாங்க ஆரம்பத்தில், ஏதாவது நடந்திருக்கத்தான், நடந்திருந்த ஈக்கிறதுனாலதான் இப்படி ஒரு கதை வந்திருக்குது என்ற ரசூலுல்லாஹ் நம்பினாங்க. உள்ளம் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் போய் உசாமா இப்னு ஸைத் என்ற ஒரு இளம் நபித்தோழர், 20 வயதை கூட அடையாத ஒரு இளம் நபித்தோழரிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறாங்க. நான் என்ன செய்ய, ஆலோசனை சொல்லுங்க என்று கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த வாலிபர்களிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் பக்குவமாக மார்க்கத்தோடு காணப்பட்டார்கள். அதே போல ரசூலுல்லாஹ் தயார் செய்த கடைசி படை ஐரோப்பாவுக்கு அனுப்புவதற்கு, ரோமுக்கு அனுப்புவதற்கு, ஐரோப்பாவுக்கு அனுப்புவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தயார் செய்த படைக்கு படை தளபதியாக நியமித்தது யார்? உசாமா இப்னு ஸைத். 18 வயது. எத்தனை வயது? 18 வயது. அப்ப இத்தனைக்கும் அந்த படையில அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த படைக்கு தளபதியாக, படை தளபதியாக 20 வயதை கூட அடையாத 18 வயதை உடைய உசாமா இப்னு ஸைத் என்ற இளம் நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் நியமிக்கின்றார்கள் என்றால், இதன் மூலம் ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால், வாலிபர்கள் இந்த சமூகத்திற்கு தலைமை தாங்க வேண்டும், அதற்கு தகுதியானவர்களாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையை தான் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று மக்காவுக்கு அமீராக, மக்காவுக்கு தலைவராக இதாப் இப்னு அசீத் என்ற நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள். அதே போன்று சிறுவர்களை ரசூலுல்லாஹ்விடத்திலே அழைத்து வந்து பையத்து செய்ய வைப்பதற்கு பொறுப்பாக அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் என்ற இளம் நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர், ஏற்கனவே நாங்க சொன்ன முஸ்அப் இப்னு உமைர், அவருக்கு பேர் வந்து சஃபீருல் இஸ்லாம், இஸ்லாத்தின் தூதுவர். அவருக்கு சிறப்பு பேர் வந்து சஃபீருல் இஸ்லாம், இஸ்லாத்தின் தூதுவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால அவர் அனுப்பி வைக்கிறாங்க மதீனாவுக்கு, நீங்க போங்க, அங்க போய் இஸ்லாத்தை சொல்லுங்க. அப்ப மதீனாவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் இஸ்லாத்தின் வெளிச்சம் போய் சேருவதற்கு காரணமாக இருந்தவர் முஸ்அப் இப்னு உமைர் என்ற ஒரு இளம் நபித்தோழர். இப்ப வாலிபர்களால் சாதிக்கலாம், இளைஞர்களால் சாதிக்கலாம், ஒரு சமூகத்தை எழுச்சி பெற்ற சமூகமாக உருவாக்கலாம் என்ற அந்த அடிப்படைகளைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனூடாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, இந்த அளவுக்கு வாலிபர்கள் இந்த இஸ்லாத்தின் காவலர்களாக, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக வாலிபர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் பல வடிவங்களில் சமூகத்திற்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு நாட்டின் சக்தியும் உறுதியும் அந்நாட்டின் எழுச்சிமிக்க இளம் தலைமுறையினரிடத்தில் தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வாலிபர்களை பொறுத்த வரைக்கும் அநீதிக்கு எதிராக எழுந்து நிற்கக்கூடியவர்கள்,
ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது என்றால் அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய உணர்வு கூடுதலாக வாலிபர்களிடம் தான் இருக்கும். அதே போன்று இனிமையும் கனவுகளும் உள்ள இளமை பருவம் வாழ்க்கை புத்தகத்தின் வித்தியாசமான ஒரு பக்கமாகும். வாழ்க்கையின் புத்தகத்தின் ஒரு வித்தியாசமான பக்கமாகும். இளமை என்பது சகலரும் விரும்பக்கூடிய ஒரு பருவம். யாருமே இளமையை விரும்ப அமைக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால் இளமையை இழந்தவர்கள் கூட மீண்டும் அந்த பருவம் கிடைக்காதா என்று ஆசைப்படுவார்கள். ஒரு அரபு புலவர் சொன்னாரு, லைத ஷபாப யஊது யௌமா ஃபஉக்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீப். ஒரு அரபு புலவர் அவருடைய முதிய வயதில் சொன்னாரு, லைத ஷபாப யஊது யௌமா, வாலிப பருவம் என்றோ ஒரு நாளைக்கு திரும்பி வரக்கூடாதா? ஃபஉக்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீப், என்னுடைய முதுமைப்படுத்திய பாட்டை நான் அந்த பருவத்திடம் முறையிடுவதற்காக என்று சொன்னார். அந்த அளவுக்கு வாலிப பருவம் என்பது எல்லோரும் விரும்பக்கூடிய பருவம். அப்ப எல்லாரும் அந்த வாலிப பருவத்தோடு இருக்கும். வயோதிபர்கள் கூட தன்னை வாலிபர்களாக காட்டிக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். தன்னை வாலிபர்களாக காட்டிக் கொள்வதற்கு முயற்சிப்பார்கள். அந்த அளவுக்கு எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஒரு பருவமாக வாலிப பருவத்தை இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. அதனாலதான் உலகத்தில இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்த நாடுகளை நாம் எடுத்து பார்த்தால் அந்த நாடுகளுடைய முன்னேற்றத்திற்கு பின்னணியில் இருந்தவர்கள் வாலிபர்கள் தான். இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்த நாடுகள், மேற்குலக நாடுகளை நாம் எடுத்து பார்த்தால் அந்த நாடுகளின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் வாலிபர்கள் என்பதை வரலாறு உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த வாலிப பருவம் மிக முக்கியமான பருவம். ஒரு மனிதனுடைய 4 வாழ்க்கை கட்டத்தில் வாலிப பருவம் மிக முக்கியமான பருவம். குழந்தை பருவம், அதே போன்று வாலிப பருவம், வயோதிப பருவம், முதுமை பருவம். இந்த 4 பருவத்திலும் வாலிப பருவம் மிக முக்கியமான பருவம். இந்த பருவத்தை நாங்கள் அழகான முறைகளை வழிகாட்டி, பட்டை நீட்டி, பண்படுத்தி, பக்குவப்படுத்தி அந்த பருவத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தால் அந்த வாலிப பருவம் எதிர்காலத்திலே தலை நிமிர்ந்து நிற்கும் ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கு அடிப்படையாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துகின்ற பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படைகளையும் வழிகாட்டல்களையும் கட்டாயம் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதலாவதாக இன்றைக்கு கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வாலிபர்கள் சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்றால் கிடைத்த தகவல்களை எல்லாம் என்ன செய்வார்கள், அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவார்கள். இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்குது, வாலிபர்கள்ட்ட மட்டுமல்ல, வயது முதிர்ந்தவர்களும் இந்த தவறை செய்யறாங்க. ஒரு மெசேஜ் வந்தால் ஒரு குரூப்ல அதை 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் அந்த மெசேஜ் அது போலதான் படிக்கிறேன், அது போலதான் அதை படிக்கிறேன். படிச்சால் அது போல அந்த செய்தி உண்மையா, அது நம்பலாமா என்ற ஒரு சந்தேகங்களுக்கு வரும். அதுக்கு முன்னால் 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கும், ஷேர் பண்ணியிருக்கும், ஃபேஸ்புக்ல நாங்க ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு செய்தி எந்த ஊடகத்திலாவது ஒரு செய்தி எங்களுக்கு வந்தால் அதனுடைய நம்பகத்தன்மையை நாம் உறுதிப்படுத்தாமல் என்ன செய்யக்கூடாது, அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது, ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன் ஃபதபையனு, ஈமான் கொண்டவர்களே, ஒரு தீயவன் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். தகவலை உறுதிப்படுத்தணும், வெரிஃபை பண்ணணும், உறுதிப்படுத்தணும். அப்ப உறுதிப்படுத்தினதுக்கு பின்னால்தான் நாங்கள் மற்றவர்கள் சொல்லுவோம். வரக்கூடிய மெசேஜ்களை வரக்கூடிய ஸ்பீட்ல நாங்க ஷேர் பண்ணுவோமாக இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா பொய் சொல்ல தேவையில்லை. நம்ம பொய்ய நடந்துக்கு அதே போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் தான் செவியுறக்கூடிய எல்லா செய்திகளையும் மக்களுக்கு மத்தியில் பேசுவதே அவன் பேசக்கூடிய போதுமான பொய்யாகும் என்று சொன்னார். வேற எக்ஸ்ட்ரா பொய் சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு வரக்கூடிய செய்திகளை நம்ம உறுதிப்படுத்தாம மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுவதே நம்ம பேசக்கூடிய போதுமான பொய்யாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்.
எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்களும் தான், குறிப்பாக வாலிபர்களும் தான் சோசியல் மீடியாவை பயன்படுத்துகின்ற பொழுது கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் உறுதிப்படுத்தாமல் ஷேர் பண்ணுவதை, மற்றவர்களுக்கு பகிர்வதை கண்டிப்பாக நாங்கள் தவிர்க்க வேண்டும். அதே போன்று நாங்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துகின்ற பொழுது மற்றவர்களை மானபங்கப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை கீறி கிழிக்க கூடாது, மற்றவர்களுடைய உணர்வுகளை சீண்டி பார்க்க கூடாது. எந்த அளவுக்கு என்றால், பிழையான கடவுள் கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களை கூட நாங்கள் கீறி கிழிக்க கூடாது, பொதுத்தளத்தில் நாம் விமர்சிக்க கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவன் பிகைரி இல்ம். அல்லாஹ் அல்லாதோரை வணங்கக்கூடியவர்களை நீங்கள் திட்ட வேண்டாம். அப்படி திட்டினால் அவர்கள் அறிவின்றி அத்துமீறி அல்லாஹ்வை திட்டுவார்கள். எனவே சிலை வணங்கிகளை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பகிரங்கமாக பொதுத்தளத்தில் அவர்களுடைய பெயர்களை சொல்லி கீறி கிழிக்க கூடாது. பொதுவா சிலை வணக்கம் இஸ்லாத்தில் கூடாது, அது தெளிவான சிறு என்று சொல்லலாம். ஆனால் சிலை வணங்கிகளை பேரை சொல்லி 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 நம்ம கீறி கிழிப்பது, விமர்சிப்பது என்பது இஸ்லாத்தில் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மற்றவர்களை மானபங்கப்படுத்துவது, இன்றைக்கு முஸ்லிம் அல்லாதவர்களை அல்ல, முஸ்லிம்களையே என்ன செய்யறாங்க, கேவலப்படுத்துறாங்க. ஒரு மனிதனுடைய தவறை பகிரங்கப்படுத்தி அவேர்னஸ் என்ற பெயரில், விழிப்புணர்வு என்ற பெயரிலே மானபங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்தி அவனுடைய அந்த மானத்தை போக்கி மிக மோசமாக அவனை பற்றி மீடியாக்களில் எழுதக்கூடிய பேசக்கூடிய அளவுக்கு எமது அணுகுமுறைகள் காணப்படுகின்றது என்றால், இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இது தவறு, இது பிழை. தவறு செய்த மனிதனை நாம் அன்பாக அரவணைத்து அந்த தவறை அறிவுபூர்வமாக அவனுக்கு சுட்டி காட்ட வேண்டும். அப்படித்தான் அவனுடைய தவறை நாம் திருத்த வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அதாவது hate the sin and love the sinner. பாவியை நேசி பாவத்தை வெறு. அதாவது நம்ம பாவத்தை வெறுக்கும், ஆனா பாவியை வெறுக்க கூடாது. பாவியை நேசிக்கும், அவனை கிட்ட வாக்கும், அரவணைக்கும், அன்பாக சொல்லிக் கொடுக்கும், ஏற்றுக்கொள்வான். ரசூலுல்லாஹ் அந்த வாலிபனோடு நடந்து கொண்ட முறைப்படி பாவம் செய்யறதுக்கு அனுமதி கேட்கிறான். ரசூலுல்லாஹ் அவனோட பாவத்தை தான் வெறுத்தாங்க, அவனை வெறுக்கல. அவனை நெருக்கமாக வர சொல்லி அவனுக்கு துவா செஞ்சு அவனை நேசித்தார்கள். எனவே பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும், பாவியை நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு நபித்தோழர், அப்துல்லா என்ற ஒரு நபித்தோழர், அடிக்கடி மது அருந்தி விட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட அழைத்து வரப்படுவார். ரசூலுல்லாஹ் கசையடி கொடுப்பார்கள். மது அருந்தினால் கசையடி கொடுக்கப்படும், இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டம். ஒரு முறை ஒரு நபித்தோழர் அவருக்கு கசையடி கொடுக்கப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்ஹுமா அக்ஸரமா யுக்தாபி. யா அல்லாஹ், இந்த மனிதனை நீ சபித்து விடு, இந்த மனிதனுக்கு லானத்து செய், அடிக்கடி இவர் கொண்டு வரப்படுகிறாரே என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் உடனே அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், லா தல்அனு, அவரை நீங்கள் சபிக்க வேண்டாம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், அந்த மனிதர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க கூடியவராக இருக்கின்றார் சொன்னார். எனவே பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும், பாவியை நேசிக்க வேண்டும். அப்ப ஒரு மனிதன் தவறு செய்தால் நாங்க மீடியால போட்டு, சோசியல் மீடியால அந்த மனிதனை மானபங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எழுதுவதும் பேசுவதும் அல்ல தவறை நாம் அணுகக்கூடிய முறை. அதன் மூலம் அந்த மனிதன் திருந்த மாட்டான். தனது தவறை நியாயப்படுத்துவதற்கு அந்த கருத்துக்களுக்கு பதில் கொடுக்க பார்ப்பான். தவறு அதிகரிக்கும், பகைமை நீடிக்கும், சமூகம் கூறு போடப்படும். இந்த அணுகுமுறையால எந்த சாதகமான முடிவையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே எப்போதும் நாங்கள் தவறை திருத்துவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும். ஒரு பாவத்தை நாம் தடுக்கின்ற பொழுது கூட, இப்ப நம்ம தடுக்கிறதுனால அந்த பாவம் அதிகரிக்கும் என்றால் தடுக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த பாவத்தை தடுப்பத நோக்கம் என்ன? பாவம் ஃபுல்லா இல்லாமல் போகணும் அல்லது குறையும், அதானே? அந்த பாவம் உண்டோ ஃபுல்லா இல்லாமல் போகும் அல்லது அந்த பாவம் குறையும், இதான் நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் நம்ம தடுக்கல.
எங்கட அணுகுமுறை பாவத்தை அதிகரிக்கும் என்றால் எங்கட அணுகுமுறை பின்னர் அப்ப அணுகுமுறையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால ஒரு மனிதனுடைய தவறை நாங்கள் பகிரங்கப்படுத்தி அவனை கேவலப்படுத்தி எழுதுவதையும் பேசுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே போன்று இன்றைக்கு மீடியாக்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பொய்யான வீடியோக்களை செய்கிறார்கள், பொய்யான போட்டோக்களை செய்கிறார்கள். ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்து போட்டோக்களை உருவாக்கி சோசியல் மீடியாவிலே பகிரக்கூடிய அளவுக்கு பிழையான அணுகுமுறைகள் இன்றைக்கு சமூகத்திலே முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு மனிதனோட எங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் அவனை ஒரு லேடியோட இணைத்து 2 பேருக்கு ஒரு தொடர்பு இருக்குது பாருங்க என்று அவனை கேவலப்படுத்துவதற்காக ஒரு போட்டோவை உருவாக்கி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நடைமுறை இன்றைக்கு சமூகத்தில் இருக்குது. AI பயன்படுத்தி இப்படி எல்லாம் செய்கிறார்கள். இது சரியாக பிழை. இந்த அணுகுமுறை கண்டிப்பாக களையப்படும், சமூகத்தில் இருந்து இல்லாமலாக்கப்படும். இது ஒரு பிழையான அணுகுமுறை, தவறான அணுகுமுறை. AI நாங்கள் எதற்காக பயன்படுத்தலாம்? நல்ல விஷயங்களுக்காக, சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, இஸ்லாத்தின் பால் மக்களை அழைப்பதற்காக, அல்லாஹ்வின் பால் அழைப்பதற்காக, சமூகத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை களைவதற்காக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் பிழையான நோக்கங்களுக்காக, எமக்கு ஒருவரோடு இருக்கக்கூடிய பகைமையை தீர்த்துக் கொள்வதற்காக அதை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒரு பொழுதும் ஒரு சமூகத்தோடு அல்லது ஒரு தனி மனிதனோடு எங்களுக்கு ஏற்படக்கூடிய பகைமை அவனோடு நீதியாக நடப்பதை விட்டு எங்களை தடுக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, பகைமை அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நடப்பதை விட்டு உங்களை தடுக்க கூடாது. நீங்கள் நீதியாக நடக்க வேண்டும், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப நீதி நேர்மை மிக முக்கியம். ஒரு முஸ்லிமிடத்திலே நீதி நேர்மை இருக்க வேண்டும். தவறு செய்தவன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் நீதியின் பக்கம் இருக்க வேண்டுமே தவிர குடும்பத்தின் பக்கம் இருக்கக்கூடாது. அப்படித்தானே? ஒரு ஆட்சியாளர் அவர் நடுநிலையாக நீதி நேர்மையாக தன்னுடைய ஆட்சியை செய்வதாக இருந்தால் தனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தவறு செய்தாலும் தண்டனையை சரியாக கொடுக்க வேண்டும். ரசூல் என்ன சொன்னாங்க? முகம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் முகம்மது அந்த ஃபாத்திமாவுடைய கையை வெட்டுவார். மகாரணத்துக்காக அங்க தண்டனையை தனிச்சு குறைத்து பாரபட்சமாக நடக்க மாட்டார். முகமது கையை வெட்டுவார், ஃபாத்திமாவா இருந்தாலும் சரி என்று நீதியை நிலைநாட்டுகின்ற விடயத்திலே மிக தெளிவாக இருந்தார்கள். எனவே நாங்கள் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு ஆளோடு எங்களுக்கு கோபம் இருக்கும், ஒரு ஆளோடு எங்களுக்கு பகைமை இருக்கும். அந்த கோபத்தையும் பகைமையும் தீர்த்துக் கொள்வதற்காக நம்ம அவரை பற்றிய பிழையான தவறான கருத்துக்களை ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம உருவாக்க தேவையில்லை. அவரை பத்தி ஒரு பிழையான மெசேஜ் வருது, நம்ம இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி அதை 4 பேருக்கு பரப்பி பாத்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னனே இவர் ஒரு மோசமான ஆளுன்னு சொல்லி, இப்ப இவரை பத்தி இப்படி எல்லாம் மெசேஜ் வருது பாருங்க என்று அந்த கோபத்தை தீர்ப்பதற்காக அந்த செய்தியை நாங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அந்த தகவல் பொய்யாக இருக்கலாம், அந்த தகவல் பொய்யா இருக்கலாம். அப்ப எங்களோடு கோபமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி ஒரு தகவல் வந்தால் கூட அதை உறுதிப்படுத்தாமல் பகிரக்கூடாது என்று இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துகின்ற பொழுது, குறிப்பாக வாலிபர்கள் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துகின்ற பொழுது ஞானத்துடனும் சமயோசிதத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்பது அறிவை விடவும் அட்வான்ஸ் ஆனது, அதாவது விஸ்டம் என்று சொல்வார்கள். ஹிக்மா, அரபுல ஹிக்மா என்று சொல்வார்கள், விஸ்டம். அப்ப அறிவை நாலேஜை விடவும் அட்வான்ஸ் ஆனதுதான் விஸ்டம், ஞானம் என்பது. அப்ப ஞானத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் நடப்பதை போன்று நாங்கள் நடக்க முடியாது. அதே போன்று சமயோசிதமாக நடந்து கொள்ள வேண்டும். சமயோசிதம் என்பது காலத்தை அறிந்து, சூழலை அறிந்து, மக்களை அறிந்து, நாம் எதை எப்படி சொன்னால் மக்களுக்கு புரியும் என்பதை தெரிந்து அந்த தகவலை சொல்வது. இப்ப நம்ம 4 பேருக்கு முன்னால ஒரு உரை நிகழ்த்துவதாக இருந்தாலும் எப்படி பேசினால் அவங்களுக்கு விளங்குமோ அப்படி பேசணும், எப்படி பேசினால் அவங்களுக்கு விளங்குமோ அப்படி பேசணும். இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்காக விளங்கினாலும் சரி விளங்காட்டியும் சரி என்று பேசக்கூடாது. இப்ப பேசுகின்ற பொழுது
என்னுடைய ஆடியன்ஸ் யார், நான் யாருக்கு முன்னால் பேசுகிறேன் என்பதை அறிந்து அவர்களுக்கு புரியும் விதமாக நம்ம பேசுவோம். இல்லாவிட்டால் நாம் பேசக்கூடிய ஒரு மெசேஜை அவர்கள் பிழையாக புரிந்து கொண்டால் அதற்கு காரணம் நாங்கள் தான். எனவே நாங்கள் சமயோசிதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று மானக்கேடான செய்திகளை நாங்கள் மீடியாக்களில் பரப்பக்கூடாது. இன்றைக்கு நிறைய வருது மானக்கேடான விஷயங்கள், பாலியல் துஷ்பிரயோகத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போன்று இளம் வயதினர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற நிகழ்வுகள் டெய்லி வருது. அப்ப அவேர்னஸ் என்ற பேர்ல போட்டோவோடு வீடியோவோடு அதை நாங்கள் குரூப்புகளை ஷேர் பண்ணுவதற்கு இல்லை, செய்யக்கூடாது. மத்த மீடியாக்கள் பயன்படுத்தலாம், பகிரலாம், ஷேர் பண்ணலாம், நம்ம முஸ்லிம்களை ஷேர் பண்ணக்கூடாது. அப்ப இது ஆக மோசமான ஒரு அணுகுமுறை. ஒரு மனிதனுடைய மானக்கேடான செய்திகளை, தகவல்களை நாங்கள் வீடியோவோடு போட்டோவோடு பகிரங்கமாக பொது தளங்களில் பரப்புவது என்பது பிழையான அணுகுமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கடைசியாக அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, நாங்கள் இந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துகின்ற நேரத்தில் எங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, முஸ்லிம்கள் என்ற வகையில் இஸ்லாத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக, இஸ்லாத்தை பரப்புவதற்காகத்தான் இந்த மீடியாக்களை பயன்படுத்த வேண்டுமே தவிர இஸ்லாத்தை பற்றி மக்கள் பிழையாக புரிந்து கொள்ளும் விதமாக எமது அணுகுமுறைகள், எமது ஊடக பாவனைகள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய இஸ்லாத்தை பற்றி பிழையான மனப்பதிவுகள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் இருக்குது. அப்ப இதை களைவதற்கு நாங்கள் மீடியாக்களை பயன்படுத்தலாம். குர்ஆன் வசனங்களை மொழிபெயர்த்து போடலாம், ஹதீஸ்களை மொழிபெயர்த்து போடலாம். அதே போன்று வரலாறுகள், ஒத்தன்டிக்கான ஆதாரப்பூர்வமான வரலாறுகளை நாங்கள் மொழிபெயர்த்து போடலாம். இப்படி இஸ்லாத்தை பரப்புவதற்காக, இஸ்லாத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த மீடியாக்களை, சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தலாம். இன்றைக்கு மாஸ் மீடியாவிட சோசியல் மீடியாவுடைய அந்த ரீச்சிங் கூட, அதுதான் கூடுதலாக ரீச் ஆகுது, மக்களுக்கு மத்தியில் உள்ளத்துக்கு போய் சேருது. இன்றைக்கு எல்லா கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்குது. பேஸ்புக்கை பாக்குறாங்க, வாட்ஸ்அப்பை பாக்குறாங்க, இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்ப இன்றைக்கு இந்த மீடியாக்களை எல்லாம் நாங்க பயன்படுத்தி இஸ்லாத்தை அழகான முறையிலே பிளான் பண்ணி திட்டமிட்டு பிரச்சாரம் செய்வதற்கு இந்த நியமத்தை, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எனவே சோசியல் மீடியாவை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இஸ்லாமிய வரையறைகளை அறிந்து, இஸ்லாத்தின் வழிகாட்டல்களை தழுவி, இஸ்லாத்திற்கு முரணான விடயங்களுக்காக நாங்கள் அவர்களை பயன்படுத்தாமல், இஸ்லாமிய வரம்புகளை மீறி அந்த மீடியாக்களை பயன்படுத்தாமல், அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு இஸ்லாமிய வரையறைகளோடு அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துவதற்கும், அந்த சோசியல் மீடியாவினூடாக உலகத்திற்கு இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரெண்டு கேள்வி கேட்க சொன்னாங்க இந்த உரையிலிருந்து. அதுல முதலாவது கேள்வி, இஸ்லாத்தின் தூதுவர் என்று ஒரு நபித்தோழர் சொல்லப்பட்டார். இஸ்லாத்தின் தூதுவர், அந்த நபித்தோழருடைய பெயர் என்ன? இஸ்லாத்தின் தூதுவர் என்று அழைக்கப்படுகின்ற நபித்தோழருடைய பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? கேள்வி ஓகேயா? விடையை நீங்க எழுதி கொடுங்க, முடிச்சு கொள்ளுங்க. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு